ஒரு அரசியல் தமிழ் தேசிய புரிதல் சிந்தனை தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனை தன் உடன் பிறந்த சகோதரனாக, அண்ணனாக, வழிகாட்டியாக, தலைவராக ஏற்றுக்கொண்ட அண்ணன் புதுக்கோட்டை தனசேகரன் அவர்கள், அவர் பயணித்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அதனுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவராக இருந்த அவர் தன்னை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்து கொண்டிருக்கிறார். அவரை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆரத்தழுவி வரவேற்று எம் கட்சியில் இணைத்துக் கொள்வதிலே நாங்கள் பெருமை அடைகிறோம். தமிழ்நாடு முழுக்க தூய தமிழ் தேசிய பற்றாளர்கள், தமிழீழ தேசிய தலைவரை உயிராக நினைக்கக்கூடியவர்கள், தனிமனித ஒழுக்கம் உள்ளவர்கள், அரசியலில் அறம் சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து நேர்மையாக பயணிக்க வேண்டும், உண்மையாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளையோர் கூட்டம் தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கில் எனது தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் இணைந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இன்று புதுக்கோட்டையில் இணைப்பு விழா நடைபெறுகிறது. நாளை திருச்சி மண்டல நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளராக இருந்த வழக்கறிஞர் திருச்சி பிரபு அவர்கள் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைய இருக்கிறார்கள். நீங்கள் அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட கேட்டு பதில் சொல்லாததுக்கு என்கிட்ட கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? என்னை பற்றி அவருடைய பார்வையை நான் சொல்லிட்டேன். அவர் தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தில் பங்காற்றியவர். எமது தமிழீழ தேசிய தலைவரின் பாதுகாப்பு அரணாக நின்ற முக்கியமான வீரர்களில் ஒருவராக இருந்து தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவர். எமது சந்தனக்காட்டு எல்லை காத்த வீரப்பனோடு சிறிது காலம் காட்டில் அவரோடு பயணித்தவர். ஒரு சாதி மதமாக பிரிந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தில் இங்கு பல்வேறு சாதி மதமாக பிரிந்த தமிழர்களை ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் ஒரு தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்புவதற்காக தன்னுயிரை தந்திட்ட ஒரு மாவீரனாக நான் முத்துக்குமார் அவர்களை பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து என்னுடைய முக்கியமான தமிழ் தேசிய கூட்டங்களில் அவரை நினைவு கூர்ந்து பேசியிருக்கிறேன். இந்த முறை அவரோடு பணி செய்து அவரோடு தோளோடு தோள் நின்று தமிழ் தேசிய மீட்சி படையிலும் தமிழீழ விடுதலை போராட்ட களத்திலும் நின்ற தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த தலைமைகள் என்னிடத்தில் இந்த ஆண்டு நீங்கள் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்கள். அந்த நட்பின் அடிப்படையில், பாசத்தின் அடிப்படையில் அவர் மீது வைத்திருக்கிற அந்த தமிழ் தேசிய சமரசமற்ற அந்த போராளி மீது இருக்கிற மாண்பின் காரணமாக, மரியாதையின் காரணமாக நான் இன்றைக்கு பங்கெடுக்க வருகிறேன். சொன்ன சதிகாரர்கள், சண்டாளர்கள், அரசியல் ரீதியாக பழிதீர்க்க வேண்டும் என்று நினைத்த கும்பல் அவரை கொலை செய்திருக்கிறது. உண்மை ஒரு நாள் நிச்சயம் வெளிவரும். நான் என்னுடைய இளமை காலம் என்பது, நான் 1970களில் பிறந்தேன். தோழர் முத்துக்குமார் அவர்களும் அந்த 70களில் தான் பிறந்தார் என்று கருதுகிறேன். ஆனால் தனசேகரம் 70கள் தான். நாங்கள் எல்லாம் இந்த 70களில் பிறந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய தமிழ் தேசிய அரசியலை நடத்திய தோழர் தமிழரசன் பாதையை, புலவர் கலியபெருமாள் பாதையும், அதே போன்று 80களில் தமிழீழ விடுதலை போராட்டம், ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்காக ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்த உலகத்தில் எவரோடும் ஒப்பிட முடியாத ஒப்பாரும் மிக்க தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அரசியலை, அவருடைய ஒழுக்க நெறிகளை, தலைமை பண்புகளை, ஆளுமை பண்புகளை, அந்த மண்ணின் விடுதலைக்காக, அந்த மக்களின் சுதந்திரத்திற்காக தன்னுயிர் தந்தாலும் அந்த மக்கள் நிம்மதியாக சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற தியாக சீலர்களை நாங்கள் அடியேற்றி அவர்தம் பாதையை ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணில் இருக்கின்ற ஜனநாயக வரம்புகளுக்கு உட்பட்டு நாங்கள் பயணிக்கக்கூடியவர்கள். அந்த வகையில் நான் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறேன் என்பதில் எல்லளவும் மாற்றளவும் எனக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த தமிழ் தேசிய அரசியல் ஓட்டு அரசியல் களத்தில் இதுவரையில் இருந்த என்னுடைய முன்னோத்தியர்கள் இல்லாத காரணத்தினால் ஓட்டு அரசியலில் நாங்கள் வெல்வதற்கான கொஞ்சம் கால அவகாசம் ஏற்படுகிறது. உதாரணத்திற்கு புலவர் கலியபெருமாள் ஐயா ஓட்டு அரசியலில் இல்லை, தோழர் தமிழரசன் ஓட்டு அரசியலில் இல்லை, முத்துக்குமார் அவர்கள் ஓட்டு அரசியலில் இல்லை, இன்றைக்கு பேசி வருகின்ற ஐயா மணியரசன் ஓட்டு அரசியலில் இல்லை, தோழர் தியாகு ஓட்டு அரசியலில் இல்லை. இதுபோன்று தமிழ்நாட்டின் பல்வேறு படை நடத்தி தனித்தமிழ்நாடு கேட்ட தமிழ்நாடு விடுதலை படையினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் ஓட்டு அரசியலில் இல்லை. ஆக அந்த தோழர்களோடு அந்த தலைமைகளோடு பயணித்த நான் ஓட்டரசில் வெல்ல வேண்டும் என்றால் என்னுடைய அண்ணன் தம்பி, என்னுடைய உறவுகள், என்னுடைய தமிழ் உறவுகள், இஸ்லாமிய உறவுகள், கிறிஸ்துவ உறவுகள் எல்லாரும் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்ட மிகப்பெரிய அரசியல் கட்சிகளான திமுக, அதிமுக போன்ற வெறும் அரசியல் கட்சிகளில் தான் உறுப்பினராக இருக்கிறார்கள். அந்த கட்சிகளுக்குத்தான் அவர்கள் வாக்களிக்கிறார்கள். ஆதலால் நாங்கள் ஓட்டு அரசியலில் நான்
ஐயன் திருவள்ளுவர் அவர்களையும், தந்தை பெரியார் அவர்களையும், நான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும், காரல் மார்க்ஸ் அவர்களையும் என்னுடைய முன்னெத்தியர்களாக இந்த உலக சமுதாயம் சிறப்புற விளங்குவதற்காக பாடுபட்ட ஒரு தலைவராக நான் எடுத்துக்கொள்கிறேன். அதுபோன்று உலகத்தின் பல்வேறு விடுதலை போராட்டத்திற்காக தன்னுயிர் தந்திட்ட வெகு மக்களை அணிதிரட்டி மிகப்பெரிய புரட்சிகள் செய்தவர்களை நான் என்னுடைய வழிகாட்டியாக, என்னுடைய கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறேன். அந்த அடிப்படையில் நான் சொன்ன இந்த தலைவர்களையும் நான் ஏற்றுக்கொண்டுதான் அரசியல் கட்சியை நடத்தி வருகிறேன். ஆதலால் பெரியாரை குறித்து திரு சீமான் அவர்கள் சொல்லி வருகின்ற கருத்துக்களில், அவர் பேசி வருகின்ற செய்திகள், சொல்லி வருகின்ற கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் தமிழ் தேசிய சக்திகள், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் என்று தமிழ்நாட்டில் 2 கட்சிகள் தான் இயங்குகிறது. ஆக எங்களுக்குள்ளான ஒரு பகைமுரணை நாங்கள் உருவாக்கி கொள்ள விரும்பாமல், அவர் என்னை குறித்து விமர்சிக்காமல் கடந்து போகிறார், நான் அவரை குறித்து விமர்சிக்காமல் கடந்து போகிறேன். இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கட்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆதலால் தான் இதை குறித்து நான் எந்த ஒரு விமர்சனத்தையும் இதுவரையில் முன்வைத்த இல்லை. ஆனால் அவர் வைக்கின்ற, பெரியார் மீது அவர் வைக்கின்ற அந்த விமர்சனத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. இல்லை, அதான் நான் சொல்கிறேன். நான் அருமையான தனசேகரனையோ அல்லது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி மிகப்பெரிய அளவில் திருச்சியில் மாவீரர் நாளை நடத்திய நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருந்த ஒருங்கிணைப்பாளர் வெற்றிக்குமரன் அவர்களையோ அல்லது அவரோடு இணைந்த சென்னை மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த தம்பி புகழேந்தி மாறன் அவர்களையோ, திருச்சி மண்டல ஒருங்கிணைப்பாளராக இருந்த நம்முடைய பிரபு அவர்களையோ, கிருஷ்ணகிரி மண்டலத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த அருமை தம்பி பிரபாகரன் அவர்களையோ, சேலம் மாவட்டத்தினுடைய செயலாளர் இருந்த அருமை தம்பி தங்கம் அவர்களையோ, அல்லது வேலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த தேவேந்திரன் அவர்களையோ, அல்லது சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளராக இருந்த அண்ணன் தியாகராஜன் அவர்களையோ, இன்னும் இதுபோன்று பல நூறு தம்பிமார்கள், மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள், தொகுதி தலைவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள். என்றைக்காவது அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பயணித்த போது நீங்கள் அந்த தலைமையை விட்டு என்னோடு வாருங்கள் என்று நான் ஒருவரையும் அழைக்கவில்லை. அவர்கள் கருத்து முரண்பாடின் காரணமாகவோ இல்லை அண்ணன் தம்பியினுடைய ஒரு பாச போராட்டத்தின் ஊடாக தமக்கு கிடைத்த முக்கியத்துவத்தின் ஊடாக குறைக்கப்பட்டதனுடைய காரணமாகவோ முரண்பட்டு அவர்கள் வெளியேறி பல ஆண்டுகள், பல மாதங்கள் கழித்த பிறகு இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளில் எதில் சேரலாம், எதில் சேர்ந்து பயணிக்கலாம் என்பதை அவர்கள் சுதந்திரமாக கூடி பேசி கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் என்னோடு சேர்ந்து பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள், சேர்ந்து வருகிறார்கள். இல்லை, அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் அதை கடந்து போக விரும்புகிறேன். எனக்கான ஒரு புரிதல் தெளிவாக இருக்கிறது. இல்லை, நான் சொல்கிறேன். நானே இன்றைக்கு 89 பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகின்ற வரையில் 80களிலிருந்து 89 வரை தமிழ்நாடு விடுதலை படையில் மாணவனாக, ஒரு சிறுவனாக உறுதுணையாக நின்று பயணித்தவன். ஜூலை கலவரத்துக்கு பிறகு நான் பள்ளி சிறுவனாக இருந்து சக மாணவர்களை வீதிக்கு கொண்டு வந்து போராட்டம் நடத்தி குட்டிமணி ஜெகன் உள்ளிட்ட தங்கதுரைக்காக நீதி கேட்டு பள்ளியை ஸ்ட்ரைக் அடித்து மாணவர்களோடு போராட்ட களத்தில் இருந்தவர். அப்படிப்பட்டு இருந்த வேல்முருகன் ஆகிய நான் 89 பாமக தொடங்குவதற்கு முன்பு வரை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பத்தை சார்ந்தவர். என்னுடைய உறவினர் தான் உங்களுக்கு தெரியும் பண்டுட்டியார், என்னுடைய உறவினர் தான் ராமசாமி படையாச்சியார், கோவிந்தசாமி படையாச்சியார். இவர்களெல்லாம் காங்கிரஸ் கட்சிகளிலும் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்த ஒரு பாரம்பரியமான அரசியல் பின்புலம் கொண்ட அந்த கடலூர் மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தன். எனக்கு அரசியலை சீர்தூக்கி பார்த்து தெளிவான ஒரு முடிவெடுக்கின்ற தகுதியும் திறமையும் ஒரு ஆய்வு மனப்பான்மையோடு இதை அணுகுகின்ற ஒரு புரிதலும் எனக்கு இருக்கிறது. அந்த புரிதலோடு தான் நாம் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சியை உருவாக்கி தேர்தல் அரசியல் நின்றால் என் உறவுகளாக இருக்கிற திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிற உறவுகள் எல்லாம் அப்படியே நாளைக்கே என் பின்னாடி அணிவகுத்து நின்று என்னை இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கிவிடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஆக அவர்கள் மனங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற போது நமக்கான அரசியல் வாழ்வு, நம்மை நம்பி வருகின்ற இந்த குரலற்ற மக்களின் குரல் ஒலிக்கக்கூடிய ஒரு அரசியல் அதிகாரம் நம் கைகளுக்கு கிடைக்கும். அதுவரையில் இந்த மக்களோடு பயணிப்போம், இந்த மக்களுக்காக உழைப்போம், இந்த மக்களுக்காக போராடுவோம், இந்த மக்களோடு இரண்டர கலந்து இந்த மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒருவனாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பணியாற்றுவோம் என்கிற ஒரு புரிதலோடு தான் என்னுடைய அரசியல் பயணம் தொடர்கிறது. திடீரென்று அவர் கேட்காமல், அவரிடமிருந்து கோரிக்கை வராமல் ஆளுநரை சில வாரங்களுக்கு முன்பு சந்தித்ததனுடைய எதிர்வினையாக இன்றைக்கு ஒன்றிய அரசு அவருக்கு இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு தந்திருப்பதில்
கண்டிப்பாக அரசியல் இல்லாமல் இல்லை, இதில் அரசியல் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்த வரையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பச்சை தமிழகம் என்ற அரசியல் கட்சியை நடத்திய சுப உதயகுமாரன் ஒரு சமரசமற்ற ஒரு போராளி. என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழீழ தேசிய தலைவனே எமது உயிர் மூச்சு உள்ளவரை தலைவனாக ஏற்றுக்கொள்வேன் என்கிற கொள்கை உறுதியோடு இருக்கிற பல்வேறு வேங்கைகளாக இந்த மண்ணில் வாழ்கின்ற எண்ணற்ற போராளி தம்பிமார்கள் என் தலைமையை ஏற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து பேசி அவர்களுடைய கருத்தறிந்து ஒரு ஜனநாயக வழி நின்று இந்த கட்சியை நான் எதிர்காலத்தில் வழிநடத்துவேன். இப்போது திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இடம்பெற்று அவர்கள் அளித்த உதயசூரியன் என்கிற ஒரு சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறேன். இந்த விவாதம் கூட தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களால் வேல்முருகன் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டு பேசிய போது நான் அப்படியே உடனே எழுந்து முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக ஒரு கருத்தை முன்வைத்தேன். இந்த உதயசூரியன் சின்னம் என்பது எங்கள் கடலூர் சூரப்ப நாயக்கவாடியைச் சேர்ந்த மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி படையாச்சியார் அவர்கள் 1957 எங்கள் முன்னோர்கள் கொடுத்த சின்னம்தான். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, உங்களுக்கு இந்த சின்னம் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் சென்று எங்கள் குடும்பத்தினரிடம் வந்து கேட்டு இந்த சின்னத்தை பெற்றார்கள். அந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று இந்த சட்டமன்றத்தில் குரலற்ற மக்களின் குரலாக சமூக நீதிக்காக ஒலிப்பதில் நான் பெருமையோடு பதிவு செய்கிறேன் என்று என் பதிவு செய்திருக்கிறேன். ஆக எனக்கென்று சில அரசியல் பின்புலங்கள் இருக்கிறது. என்னுடைய முன்னெத்தியர்கள் இந்த நாட்டுக்கு தனி மெஜாரிட்டி ராஜாஜியை முதலமைச்சர் ஆக்குவதில் என்னுடைய முன்னோர்கள் உருவாக்கிய கட்சி பங்களித்து ராஜாஜியை முதலமைச்சர் ஆக்கியது. அவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் என்பதற்காக திரும்பவும் அவரை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கி பச்சை தமிழர் காமராஜ் என்ற ஒருவரை முதலமைச்சர் ஆக்கியதில் பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சியாரும் என்னுடைய தாத்தா கோவிந்தசாமி கச்சராயரும் தலைவராக இருந்த உழவர் உழைப்பாளர் கட்சியும் மாணிக்கவேல் நாயக்கர் தலைமையிலான காமன்வெல்த் பார்ட்டியும் ஆதரவு தந்துதான் பச்சை தமிழர் காமராஜரை இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் அரியாசனத்தில் அமர வைத்தது என்பது வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆக இந்த வரலாற்று பின்புலத்தோடு அரசியல் புரிதலோடு அரசியல் செய்கிற வேல்முருகன் அவர்கள் தெளிவான அரசியலை செய்து வருகிறேன். அது காலம் எமக்கு உரிய நேரத்தில் கையளிக்கும். அப்போது இன்றைக்கு புரிதல் இல்லாமல் என்னை விமர்சனம் செய்கின்ற, புரிதல் இல்லாமல் என் மீது சேற்றை வாரி பூசுகின்றவர்களுக்கு பதிலாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும். மிகப்பெரிய 85 வயதை கடந்த முதுபெரும் தலைவர் அல்ல, என்னை விட மூத்த தலைவராக இருக்கிற மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு மதிப்பீடு போகின்ற அளவுக்கு வயதில் மூத்தவர். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இதற்காக தொடர்ந்து தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தின் ஒரு குரல் ஓங்கி ஒலிக்கிறது என்றால் அது என்னுடைய குரல். என்னுடைய குரலுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல கட்டங்களில் பதிலளித்திருக்கிறார். அதை நான் மறுத்து அதில் மாறுபட்டு என் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறேன். தமிழக முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் எடுப்பதற்கு அதிகாரம் பெற்றவை என்று அறிவித்திருக்கிறார். அதில் நான் மாறுபடுகிறேன், அதை நான் எதிர்க்கிறேன். தற்போது உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வந்தால் இந்திய முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவித்தார்கள். இன்றைக்கு தெலுங்கானாவில் காங்கிரஸ் அரசு புதிதாக பொறுப்பேற்ற பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இன்றைக்கு இந்தியாவில் பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த மக்களுக்கான நீதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரிசாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சாதிவாரி எடுப்பது என்பது மாநில முதலமைச்சரின் ஆளுகைக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் நடத்த வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். என்னுடைய நிலைப்பாட்டிலும் நான் உறுதியாக இருக்கிறேன். குறிப்பாக மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை வகுத்து இந்தியாவிற்கு ஒரு வழிகாட்டியாக முன்னோடியாக சமூக நல திட்டங்கள் அறிவிப்பதில் இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழகம் இருக்கிறது என்பதை திராவிட அரசியலை அல்லது திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், திராவிட சித்தாந்தமே இந்த மண்ணில் நிலைபெறக்கூடாது என்று பேசுகிற ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்களின் தலைவனாக இருக்கிற பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அமைச்சர்களே இன்றைக்கு பல்வேறு குறியீடுகளில் தமிழகம் இந்தியாவில் முன்னோடியாக இருக்கிறது. குறிப்பாக சுகாதாரத்துறையில் 700 பிரிவு தலைப்புகளின் கீழ் மகத்தான விருதுகளை தமிழகம் பெற்றிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட தமிழகத்திற்கு இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தினால்தான் நாங்கள் இந்த 2500 கோடி ரூபாயை தருவோம் என்று ஒரு ஒன்றிய அரசே மிரட்டுவது என்பது ஏற்புடையதல்ல. குறிப்பாக திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக
இன்றைக்கு இந்திய ஒன்றிய தலைமை அமைச்சர்கள் தொடங்கி அத்துணை அமைச்சர்களுடைய முகத்துறையை இந்த நடக்கிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் புள்ளி விவரங்களோடு மிகச்சிறப்பாக எடுத்து வைக்கிறார்கள். அதற்காக என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு இது போன்ற சம்பவங்களுக்கெல்லாம் தாய்மடியாக இருப்பது போதை, அரசு டாஸ்மார்க் மதுபான ஆலைகள், எங்கு பார்த்தாலும் கஞ்சா, அபின், போதைப் பொருட்கள். இன்றைக்கி பார்த்தா பேப்பரை திறந்தால் 3 கொலை 2 கொலை இப்படி வருது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த போதை வாஸ்துகள். அது முற்றுமுதலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு அடிமையாகி பெண் பிள்ளைகளை 3 வயசுன்னு பார்க்காம 80 வயசுன்னு பார்க்காம இன்றைக்கு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற அந்த காம மிருகங்களை, மனித உருவில் வாழ்கின்ற அந்த காட்டு மிராண்டிகளுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி மரண தண்டனைக்கு எதிரான கொள்கை சித்தாந்தம் உள்ள கட்சியாக இருந்தாலும் இது போன்ற குற்றங்கள் தொடர்ந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வருகிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் முதலில் இந்த குற்றங்களில் ஈடுபடுகின்ற தொடர் குற்றங்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கவன ஈர்ப்பையும் சட்ட திருத்தத்தையும் தந்தவன் தமிழக சட்டமன்றத்தில் நான் தான். இதை தமிழ்நாடு காவல்துறையும் சட்டப்பிரிவும் உள்துறையும் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நாட்டுடைய காவல்துறை சட்ட ஒழுங்கு டிஜிபி அவர்களை சந்தித்துவிட்டு உங்களை போன்ற அனைத்து பத்திரிகையாளர்களையும் அழைத்து முதலில் இந்த அரசுக்கு இதற்கான ஆலோசனை வழங்கியவன் நான் தான். என்னுடைய ஆலோசனையையும் ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இதை குறித்து அதிகாரிகளோடு பேசிதான் ஒரு முறை பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவன் மறுமுறை பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டால் அவனுக்கு தூக்கு தண்டனை என்கிற ஒரு மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை இன்றைக்கு தமிழக சட்டமன்றம் கடந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றியிருக்கிறது. அதற்கு பிள்ளையார் சுழி போட்டவன், அதற்கான சட்ட திருத்தங்களை சட்டமன்றத்தில் அளித்தவன் வேல்முருகன். நான் பல்வேறு இன்னும் உங்களுக்கு சில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டுடைய லஞ்சம், ஊழல், முறைகேடு இவற்றையெல்லாம் எதிர்த்து போராடுகின்ற போர்க்குணம் கொண்ட அமைப்புகள், கட்சிகள், இயக்கங்கள் அவர்களெல்லாம் நாம் அங்கொன்று இங்கொன்றுமாக சிறிய கட்சிகள் நடத்தினால் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்க முடியாது. லஞ்சம், லாவண்யம் போன்றதை ஒழிக்க முடியாது. அதனால் ஒரு மாற்று அரசியல் உருவாக வேண்டுமென்றால் வேல்முருகன் தமிழில் உருவாக வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பேசி வருகிறார்கள். ஆகச்சிறந்த அந்த தலைமைகளோடு கலந்து பேசியும் எம் கட்சியினுடைய மாநில செயற்குழு, உயர்நிலைக்குழு, பொதுக்குழு இவற்றையெல்லாம் கூடி எதிர்வரும் காலத்தில் ஒரு நல்ல முடிவை நாங்கள் எடுத்து அறிவிக்க இருக்கிறோம். இல்லை, அதுதான் நான் சொல்லிட்டேன். இப்போ இதற்கு முன்னாடி நான் மட்டும் நிறுவனராக இருந்து தலைவராக இருந்து நடத்தினேன். இப்போ என்ன மாதிரி பல கட்சி நடத்தின தலைவர்கள் என்னோடு இணைஞ்சிருக்காங்க, இணைய போகிறாங்க. அவர்கள் அனைவரோடும் கலந்து பேசி ஒரு கூட்டு தலைமையாக நாங்கள் உட்கார்ந்து பேசி அந்த அடிப்படையில் தான் எதிர்காலத்தில் முடிவுகளை அறிவிக்க முடியும். தன்னிச்சையான முடிவுகளை அறிவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. முதலில் உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவத்தை கண்டித்து அந்த மனித மிருகங்களாக மாறி அந்த குழந்தைகள், மனிதர்கள் குடிக்கின்ற அந்த தண்ணீரில் மனித மலங்களை கலந்த அந்த இழிப்பிறவைகளை கண்டித்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி. அவர்களை சட்டத்தில் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னது தமிழக வாழ்வுரிமை கட்சி. அப்படியேப்பட்ட ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அது ஒரு மோசமான கண்முன்னே இருக்கிற ஒரு காட்சி. அதனால் அது இடித்து தரமட்டா ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே என்னோடு அமர்ந்திருக்கின்ற எங்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் முருகானந்தம் அவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்ச்சாதிகள் எந்த ஆண்ட பரம்பரை என்று சொல்லக்கூடிய எல்லா சமூகங்களிலிருந்தும் இங்கே இருக்கிற தம்பி மாணவரணி பொறுப்பாளர் கவியரசன் உள்ளிட்ட எங்கள் புதுவையைச் சேர்ந்த தம்பி அருள்ஒளி உள்ளிட்ட எண்ணற்ற தம்பிமார்கள் எங்கள் மாவட்ட செயலர் நியாசு அவர்களுடைய வழிகாட்டுதலோடு சிவகங்கை அஜித்து, ஈஸ்வரன் போன்றவர்களுடைய அந்த ஒரு கலந்து பேசி ஒரு போராட்ட வடிவம்தான் சம்மட்டியை கொண்டு அந்த தொட்டியை இடித்து தரமட்டமாக்க வேண்டும் என்பது. அதைத்தான் உங்களுக்கு தெரியும். கூட்டத்தொடர் நடந்த உடனே முதல் ஆளாக வேங்கவயலுக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அது அகற்றப்பட வேண்டும் என்பதில் தொடங்கி அதற்குரிய நீதி விசாரணை, அவர்கள் சட்டத்தின் முன்னர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலிருந்து தொடர்ச்சியாக வேங்கவயல் பிரச்சனையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுப்புணர்வோடு ரொம்ப நிதானமாக இந்த பிரச்சனையை நாங்கள் அணுகி வருகிறோம். ஆக இப்போது அதே பகுதியைச் சேர்ந்தவர்களை குற்றவாளி ஆக்கியிருக்கிறார்கள். இதில் எது உண்மை என்பதை ஓய்வு பெற்ற நீதியரசரோ அல்லது சிபிஐயோ சிபிசிஐடியோ இதில் தீர்வு காண முடியாது. அதனால் நேர்மையான பணியில் இருக்கிற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு ஒரு நீதி விசாரணை நடத்தப்பட்டு இந்த உண்மை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்காக வெளிக்கொண்டு பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா அப்போ தான் எனக்கு நீதி கிடைக்கும். நேற்று வரைக்கும் சிபிஐ விமர்சனம் செய்த தலைவர்கள் திடீரென்று இதில் சிபிஐ விசாரணை கேட்பதும் அல்லது தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிசிஐடி விசாரணை போதுமானது என்று சொல்வதும்
இது ஒரு சரியான நீதி கிடைப்பதற்கு ஏற்புடையதல்ல. அன்றையிலிருந்து இன்றைய வரையில் பணியில் இருக்கிற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி பாரபட்சம் இல்லாமல் இதில் விசாரித்து உண்மையை உலகுக்கு அறிவிக்க வேண்டும். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் தமிழ் சமூகங்கள் தான். ஒருவேளை இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை சொல்வது போல பஞ்சாயத்து தேர்தலின் காரணமாக மடைமாற்றப்பட்டதா, இல்லை உண்மையிலேயே அது எந்த நோக்கத்திற்காக கலக்கப்பட்டது என்பதை நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம யாரை நம்புகிறோம்? தீர்ப்புகள், நீதிமன்றங்களை, நீதிபதிகளைத்தான். ஆனால் அந்த நீதிபதி பணியில் இருக்கிற அந்த நீதிபதியினுடைய அந்த அறிக்கை தான் இதற்கு ஒரு முடிவு எட்டும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்பது என்னுடைய பார்வை, எமது கட்சியினுடைய கருத்து. ரொம்ப நன்றி, வணக்கம். அதான் சொல்லிட்டு எல்லாம் மைக் எடுத்துட்டாங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக திமுக கூட்டணியிலே இருந்து நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய முன்னணி தோழர் தம்பிமார்கள் நேரடி தன் முகநூல் பக்கங்களில் லைவ் இட்டு பல டாஸ்மாக் கடைகளை அடித்து நொறுக்கி குண்டர் தடுப்பு சட்டத்தில் எங்களை சிறைப்பிடித்து கொண்டு எதிர்த்திருக்கிறோம். சிவகங்கையில் இங்கே இருக்கிற முருகானந்தம் உட்பட எங்கள் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து கோடிக்கணக்கான மதிப்புள்ள டாரஸில் ஏறி சென்ற சரக்கு, சாராய சரக்கு என்று சொல்லக்கூடிய மதுபானங்களுக்கு சப்ளை செய்கிற வண்டியை வழிமறித்து அந்த பாட்டில்கள் எல்லாம் எடுத்து ரோட்டில் போட்டு உடைச்சி தீயிட்டு கொளுத்தி 10க்கும் மேற்பட்ட என் கட்சியினுடைய முன்னணி தம்பிமார்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் வாடினார்கள். இதெல்லாம் வரலாறு. ஆக நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக எதிலையும் சமரசம் செய்து கொள்வதில்லை. எங்களை பற்றி முழுவதுமாக தெரிந்த மூத்த பத்திரிகை நண்பர்கள், சட்டமன்றத்தை கவரேஜ் செய்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக, குரலற்ற மக்களுக்காக, சாதி மதங்களை கடந்து தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக களத்தில் நின்று போராடுகின்ற ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது என்பதை நாடறிந்த நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நான் கருதுகிறேன். இல்லை சி ஓட்டர்ஸ், இந்தியா டுடே எல்லாம் அவங்களாம் இன்றைக்கி பல பத்திரிகை ஊடக நண்பர்களை நான் குறை சொல்லவில்லை. இது போன்ற இந்த கருத்து கணிப்பு வெளியிடுற பத்திரிகைகள் கார்ப்பரேட் நிறுவனங்களாக மாறி தங்கள் ஆயிரக்கணக்கானவர்களை வேலையில் அமர்த்தி அவர்களுக்கான ஊதியம், நிறுவனத்திற்கான ஊதியத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு முறையும் இந்திய அளவிலே வெளியிடப்படுகின்ற பல்வேறு கருத்து கணிப்புகளை இந்திய மக்கள், தமிழக மக்கள் உண்மைக்கு மாறானதாக பொய்யாக்கி இருக்கிறார்கள். இல்லை தனிப்பட்ட பெருநிறுவனத்தினுடைய லாப நோக்குக்காகவும் இது நடைபெறுகிறது என்பது என்னுடைய பார்வை. நான் தான் சொல்கிறேன், நான் இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் திரும்ப அதுக்கு பதில் சொல்லிட்டேன். எங்கள் அண்ணன், மாமா, மச்சான், சொந்தம் திமுக, அதிமுக பெரிய கட்சியில் தான் இருக்கிறோம். அவர்கள் மனம் மாறுகின்ற வரையில் அது திராவிட கட்சிகள் இங்கு மக்களுடைய வாக்கு, இதை தேர்தல் அரசியலில் மக்கள் தான் எஜமானர்கள். அந்த மக்கள் தானே திமுக, அதிமுக வாக்களிக்கிறாங்க. அப்போ அந்த மக்களை மனமாற்றமடைய செய்யாமல் அந்த கட்சிகளை குறை செய்வதில் எனக்கு உடன்பாடில்லை. அந்த கட்சிகள் இன்றைக்கு பல்வேறு விதமான லஞ்சம், லாவணியம், ஊழல், முறைகேடுகள், குடும்ப அரசியல் இவையெல்லாம் இருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை தெரிந்து வாக்களித்தவர்களை மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது யார்? நம்ம அண்ணன் தம்பி தானே, நம்ம பங்கு மங்காளி தானே, நீங்கள் நம்ம எல்லாரும் தானே. அப்போ இந்த மக்களிடம் மனமாற்றம் ஏற்படுத்த வேண்டும். அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துகிற முயற்சியில் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு மாற்று அரசியல் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. அதுவரையில் நாங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போது வரையிலும் நான் இருக்கிற அந்த திமுக கூட்டணியில் நான் தொடர்றேன். இப்போ பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் என்னோட சேர்றாங்க. அப்போ அவர்களோடு கலந்து பேசி அதற்கு பிறகு தான் ஒரு கூட்டு தலைமை கருத்துக்களை அறிந்து அதற்கு பிறகு பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து அதற்கு பிறகு தான் நான் மற்ற விமர்சனங்களை முன்வைக்க முடியும். இது நாள் வரையில் நீங்கள் என்ன கேட்டீங்க, நான் ஒரு தனிப்பட்ட ஆள், என்னுடைய கட்சி, அதுக்கு நான் மட்டும் தலைவர், நான் தான் நிறுவனர், அதுக்கு எனக்கு பொதுக்குழு செயற்குழு முழு அதிகாரம் கொடுத்துருக்கு நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ அப்படி இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, அதுக்கு பதில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தான் அளிப்பார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் தற்போது இலங்கை உளவு பிரிவும் இந்திய உளவு பிரிவும் சேர்ந்து இந்த மண்ணில் அகதிகளாக வாழ்கின்ற அப்பாவி ஈழத் தமிழர்களை மிகப்பெரிய ஒரு சித்திரவதைக்கு உள்ளாகிறார்கள். கடந்த மாதம் ஐக்கிய நாடுகள் சபையில் 160 நாடுகளைச் சேர்ந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் ஒன்று கூடி ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை என்றும் அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்றும் அந்த மக்கள் ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக தனித்தமிழீழ அரசை உருவாக்க வேண்டும் என்று முன்னெடுப்புகள் செய்த அரசியல் ரீதியாக செயல்பட்ட செயல்பாட்டாளர்களை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்தவர்களை ஒன்றிய அரசு அழுத்தம் தந்து தமிழ்நாடு அரசின் காவல்துறை கீழ் பிரிவு கைது செய்து வருகிறது. அது ஏற்புடையதல்ல. அதை கைவிட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை நான் நேரடியாக சந்தித்து வேண்டுகோள் வைத்தேன். இந்த மண்ணில் லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் அங்கு மிகப்பெரிய உலக நாட்டால் தடை செய்யப்பட்ட ரசாயன பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு எமது மக்களை கொண்டு குவித்தது சிங்கள பௌத்த பேரினவாத அரசு 20 நாடுகள் துணையோடு.
அதில் உயிர் பிழைத்தால் போதும் என்று கை போய் கால் போய் கண் போய் குடல் வெளியே வந்து இந்த மண்ணுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக உயிர் வாழ்வதற்காக தாய் தமிழகத்திற்கும் எங்கள் தொப்புள் குடி உறவுகள் வந்து அகதிகளாக வாழ்கிறார்கள். அதில் ஒரு சில பேரை பிடித்து உங்களிடத்தில் பாஸ்போர்ட் இல்லை, நீங்கள் வெளிநாட்டவர் என்று இப்போ பாஸ்போர்ட் ஆக்டிலும் வெளிநாட்டவர் சட்டத்திலும் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. அப்படியே சிறையில் அடைத்தவர்களை இங்கே இருக்கிற ஐயா நெடுமாறன், அண்ணன் கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், வேல்முருகன் ஆகிய நான், ஈழத்தமிழர் இந்திய இலங்கை நட்புறவு கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற ஐயா காசி ஆனந்த போன்றவர்கள், நாங்கள் ஈழத்தமிழரை ஆதரிக்கிற நல்ல உள்ளங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் மூத்த வழக்கறிஞர்களை வைத்து பிணையில் எடுக்க போகும்போது அங்கே ஜாமீன் கொடுக்குறவங்கள வந்து காவல்துறை அதிகாரிகள், குறிப்பாக கியூ பிரான்ச் அதிகாரிகள் ஜாமீன் கொடுக்காதீங்க, இவங்கெல்லாம் எல்டிடி அப்படின்னு சொல்லி அவர்களை ஜாமீனை ஏற்றுக்க விடாமல் நீதிபதிகிட்ட முறையிடுறாங்க, பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கவனத்தில் கொள்ளணும். ஒரு 1.5 லட்சம் மக்களை பலி கொடுத்து 50,000 போராளிகளை பலி கொடுத்து அகதியாக வந்து இந்த மண்ணில் வாழ்கிற அந்த மக்களை சொந்த தாய் தமிழர் தேசம் அரவணைத்து கொள்ளவில்லை என்றால் வேறு யார் அரவணைத்து கொள்வாங்க? இதை எப்படி கியூ பிராஞ்சிகளுக்கு இந்த அதிகாரம் யார் கொடுத்தது? நேற்றைய முன்தினம் காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் அப்படி பிணையில் எடுக்கப்பட்ட 2 ஈழத்தமிழர்களுக்காக ஜாமீன்தார் நிறுத்தப்பட்டவர்களை மிரட்டியிருக்கிறார்கள். நீதிபதியிடமே ஒரு மனுவை தந்து நீதிபதி இந்த ஜாமீனை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, கியூ பிரிவு அதிகாரிகள் எதிர்க்கிறார்கள் என்று டிஸ்மிஸ் செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பிணையில் மாவட்டத்தினுடைய பிரின்சிபல் செஷன் ஜட்ஜி பிணை கொடுக்கிறார். அந்த பிணையை ரத்து செய்வதற்கு தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசின் கியூ பிரிவு மனு செய்கிறது. அந்த மனுவில் இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஈழத்தமிழர்கள் மீது சுமத்துகிறார்கள். அப்போ ஒன்றிய அரசு சொல்கிறத அப்படியே கிளிப்புள்ளை மாதிரி செய்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில RSS, சங், பாரதிய ஜனதா காவல்துறை அதிகாரிகள் கியூ பிரிவில் இருக்கிறார்களா என்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. ஆதலால் நேர்மையான உளவுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஆலோசனை சொல்லுகின்ற அதிகார வர்க்கம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் இந்த அரசுக்கு எதிரான நிலைப்பாடோடு அவர்கள் பேச்சுக்களை தொடங்கினால் இது தமிழர் நிலத்தில் ஒட்டுமொத்த 7 கோடி மக்களிடத்திலும் உலகத் தமிழிடத்திலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, கைது பண்ணிட்டாங்க, பெயில் டிஸ்மிஸ் பண்ண சொன்னாங்க, பண்ணலை. நீதிபதி திரும்ப அந்த மனுவை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பெயில் கொடுத்தாங்க. நேற்று காலை என்னுடைய வழக்கறிஞர்கள் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாகவும், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வழக்கறிஞர் பெருமக்கள் புழல் சிறையில் போய் அவர்களை வெளியில் கொண்டு வரத்துக்கு காத்திருக்கிறாங்க. 10க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் இரவு 10 மணி வரையிலும் அவர் வெளியில் விடலை. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவசரமாக இரவோடாக தமிழ்நாடு அரசினுடைய பப்ளிக் துறை, பொதுத்துறை என்று சொல்லக்கூடிய பொதுத்துறை அவர்கள் மீது திரும்ப ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை பாய்ச்சுறாங்க. அது வெளிநாட்டவர் ஃபாரினர் ஆக்டில் அவர்களை புழல் சிறையிலேருந்து எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போய் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கிறாங்க. அப்போ இது என்ன, இது எவ்வளோ பெரிய அநியாயம்? இந்த அநியாய அக்கிரமத்தை ஒன்றிய IB சொல்லுங்கிறதுக்காக தமிழ்நாட்டு கியூ பிரிவு அதிகாரிகள் இப்படி செய்யலாமா? அப்போ அந்த குடும்பம் இங்கே இருக்கிற அந்த ஈழ அகதியினுடைய ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண் தனியாக என்னுடைய மாவட்டத்தில் என்னுடைய ஆதரவில் ஒரு பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த என் அப்பாவை பார்க்கணுன்னு அந்த பொண்ணு போரில் அவங்க அம்மா, அவங்க தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி, சித்தப்பா எல்லாருமே போரில் சிங்களவன் போட்ட குண்டுக்கு பலியாகி செத்துட்டாங்க. அவர் ஏதோ தப்பிச்சா போதுன்னு தாய்நாடு நம்மளை காப்பாற்றணும் தமிழர் நிலன்னு வந்த அவருடைய பிள்ளைக்கு இன்றைக்கி என்னால் ஆறுதல் சொல்ல முடியல. இன்னொருத்தர் நாதன், அவங்க வீட்டில் ஏற்கனவே போராட்டத்துக்காக பல உயிர்களை அந்த போராட்டத்தில் உயிர் பலி கொடுத்த ஒரு குடும்பம். அப்போ இதையெல்லாம் ஒன்றிய உளவுத்துறை தமிழ்நாட்டுக்கு அழுத்தம் கொடுத்து இது போன்று செய்வதை தவிர்க்க வேண்டும். அதேமாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு உடனடியாக வலியுறுத்த வேண்டும். இந்த 160 நாடுகளுடைய மனித உரிமை அமைப்பு கூட்டத்தை நடத்திய சுவிட்சர்லாந்தில் இருக்கிற போஸ்கோ என்கிற ஒரு ஈழத்தமிழர் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் அவரை இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள். மனித உரிமை செயல்பாடு நடக்கக்கூடாது அப்படின்னு. ஆக ஈழத்தமிழர்களுக்கு நீதியே கிடைக்கக்கூடாதா? ஒரு பொது வாக்கெடுப்பினூடாக அந்த தனித்தமிழ் அரசை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுக்கக்கூடாதா? அப்படி கொடுத்தா இந்தியாவில் இது தவறா? நான் கேட்குறேன், பங்களாதேசிகள் இந்த நாட்டில் பல்லாயிரக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் வாழ்கிறான். அவன் பாஸ்போர்ட் ஆக்ட் எல்லாம் அந்த சட்டம் அவர்களுக்கு பொருந்தாதா? அவர்களுக்கு வெளிநாட்டு சட்டத்தில் நீங்கள் கைது பண்ண மாட்டிங்களா? திருச்சி முகாமில் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருமே ஈழத்தமிழர்களை கொண்டு போய் நீங்கள் சிறையில் வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? கடந்த கால அதிமுக ஆட்சியில் இது போன்று செய்த போது நான் மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் அம்மையார் அவர்களை சென்று சந்தித்த. அவங்க அகதியாக வந்திருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, இவங்க யாருக்கிட்டையும் பாஸ்போர்ட் இல்லை, எல்லாம் படகுல வந்தவங்க தான்.
நீங்கள் அவங்கள அகதியாக தான் ட்ரீட் பண்ணணும். அவங்கள போய் நீங்கள் இப்போ பாஸ்போர்ட் ஆக்டில் கைது பண்ணி சிறையில் போடக்கூடாது. அவங்கள இல்லைன்னா கட்டாயப்படுத்தி இலங்கைக்கு அனுப்பக்கூடாது. சிறப்பு முகாமில் இருக்கிற விடுதலை செய்யணும்னு நான் வேண்டுகோள் வச்சபோது அந்த அம்மையார் அவர்கள் கனிவோடு அதை பரிசீலித்து நான் சொன்ன அத்தனை முன்னாள் போராளிகள், இன்னும் சொன்னப்போனால் தளபதிமார்கள், விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை வழிநடத்தியவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக கடைபிடித்த இந்த முறைமையை ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடைபிடிக்க மறுக்கிறார்? ஏன் தமிழ்நாடு கீழ்பிரிவு அதிகாரிகள் இந்த முறைமையை கடைபிடிக்க மறுக்கிறார்கள்? முதலமைச்சர் என்னை வைத்துக்கொண்டு அன்றைய சீஃப் செக்ரட்டரியும் அன்றைய டிஜிபியும் உளவுத்துறை தலைவரை அழைத்து வேல்முருகன் சொல்வதே நியாயம் இருக்கிறது. ஒரு போர் சூழலில் இங்கே வந்த மக்கள்கிட்ட போய் பாஸ்போர்ட் கேட்டால் எப்படி பாஸ்போர்ட் இருக்கும்? அவங்கள போய் நீங்கள் இன்றைக்கி சிறையில் தூக்கி போட்டால் அது எந்த விதத்தில் நியாயம்? அதை செய்யாதீங்கன்னு சொல்லி தடுத்தார்கள். அப்படியும் ஒரு சில காவல்துறைகள் செய்தவர்களை நான் பட்டியல் கொண்டு போய் கொடுத்த போது அவர்களை அனைவரும் விடுதலை செய்து அவர்கள் இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு உயிரோடு குடும்பத்தோடு நிம்மதியாக அந்த நாட்டின் குடியுரிமை பெற்று வாழ்கிறார்கள். அதுபோன்ற ஒரு நிலைமை தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்க வேண்டும். ஒரு சில RSS காவல்துறை உரிய அதிகாரிகள் உங்களுக்கு தவறான தகவலை தந்து உலக தமிழர்களிடமும் ஈழத் தமிழர்களிடம் அவப்பெயரை ஏற்படுத்துகிறார்கள். மேலும் தமிழகத்தில் 4 ஆண்டு காலமாக தங்களிடம் நான் முறையிட்டு வருகிறேன். ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை என்றும் அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்தில் திமுக அரசு இயற்ற வேண்டும். அதேமாதிரி ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த 2 கருத்தடங்கிய தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசு கூறி அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி வருகிறேன். அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தவறான வழிகாட்டுதலோடு அதுவும் தள்ளி போவதாக நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆதலால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், நீங்கள் நிறைய திட்டங்கள் கொடுக்குறீங்க, சமூக நல திட்டங்கள்லாம் செய்கிறீங்க. ஆனால் தமிழர் வாழ்வுரிமை சிக்கல்களில் தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழர் தலைவர்கள் சொல்லுகின்ற ஐயா நெடுமாறன் வைக்கிற கோரிக்கையை, காசியானந்தன் ஐயா வைக்கிற கோரிக்கையை, அண்ணன் கொளத்திருமணி, கோவை ராமகிருஷ்ணன், வேல்முருகன் போன்ற எமது கோரிக்கைகளையும் தமிழக முதல்வர் கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும். என்னுடைய தலைமையில் ஒருங்கிணைப்பில் இருக்கிற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் தலைவர்கள் 150 பேர் உங்களை தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்து, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டிய உள்ளிட்ட தமிழ் சமூகத்தின் மிக முக்கிய பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, முல்லைப்பெரியார் பிரச்சனை, இதுபோன்று காவேரி மேகதாது அணை கட்டுகின்ற பிரச்சனை, இன்றைக்கு கேரளாவில் செய்கின்ற தமிழர்களை தாக்கப்படுகின்ற பிரச்சனை, கழிவுகளை கொட்டுகின்ற பிரச்சனை தமிழ்நாட்டில் என்று தமிழ் சமூகத்தின் முக்கிய பிரச்சனைகளை குறித்து பேச நேரம் கேட்டிருக்கிறோம். அதையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தந்து உதவ வேண்டும் என்று கேட்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.